ஹலோ. நீங்க எம்எல்ஏ கிட்ட பேசுறதெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க சரிங்களா? அண்ணா நீங்க பிஏன்றவங்க உங்ககிட்ட சொல்லிதான் எம்எல்ஏ கிட்ட சொல்லணும்ன்றதுதான் ப்ரொசீஜர். நீங்க அதை சரிம்மா. சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க யாரும்மா வந்து எங்க சொல்லக்கூடாதுன்னா? சொல்லணும்ன்றது எங்களுக்கும் தெரியும். இப்ப வந்து எம்எல்ஏ டைரக்டா போன் பண்ணா எடுக்கல, நாங்க வந்து எப்ப பண்ணீங்க? உதவியாளர்கிட்ட எப்ப பண்ணீங்க? சொல்றோம். எப்ப பண்ணீங்க? அவர்கிட்ட எப்ப எப்ப கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க நான் போன் பண்ணா அம்மா அவர் எடுத்தாரா இல்லையான்னு. இப்ப நீங்க எப்ப இப்ப என்கிட்ட பண்ணீங்களா? கத்தாதீங்க. நான் நான் ஒன்னே கத்தலம்மா. சொல்றேன், பிஏன்ற வேலைன்றது ரொம்ப நான் ஏமா சென்சிட்டிவான கத்துறேன்? வேலை. அந்த நான் ஏமா சென்சிட்டிவான கத்துறேன்? வேலையில இல்லம்மா, நாங்க நான் ஒருத்தவங்க ஏன் சொல்றோம். கத்துறேன்றேன் நானு. நான் ஏன் இப்ப கத்துறேன்? நீங்க என்ன நீங்க சொல்றீங்க? ஏன்ட்ட ஏன் சொல்றேன், ஏன்ட்ட ஏன் சொல்றேன்னா என் ஏரியாவுல இருக்கிற எம்எல்ஏவோட பிஏ கிட்ட சொல்றது ஆஸ் ஏ ரிப்போர்ட்டரா என் வேலை. நான் அம்மா வந்து ஒரு பேப்பர்ல சொல்றது வேலை செய்யறேன் நீங்க ஒன் நினைக்காதீங்க. ஒன் செகண்ட். 3 பேப்பர்ல வேலை செய்யறேன். 3 நீங்க வேலை பேப்பர்லயும் நியூஸ் செய்யுங்கம்மா. அடிக்க முடியும். ஒன் செகண்ட், நீங்க நியூஸ் அடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆ நீ எம்எல்ஏ கிட்ட பேசலாமா? நான் இப்ப ஏன் உங்ககிட்ட இத்தனை சொல்லி சொல்றதுல என்ன நாள் ஒன் இருக்கு? செகண்ட். நீங்க நீங்க சொல்லக்கூடாதுன்னு சட்டம் ஏற்கனவே வந்து கொடுத்திருக்காரா? மீட் பண்ணீங்களா இல்லையா வந்து எம்எல்ஏவை? நான் எம்எல்ஏ மீட் பண்றப்ப நான் என்ன சொன்னேன்? அண்ணா இந்த அன்னைக்கு நியூஸ் மீட் பண்ணீங்களா வரப்போகுது, இல்லையா? இந்த எந்த செய்தி. நியூஸ் வரப்போகுது? நான் அவங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லணும்லம்மா. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, உலகமோகன் நியூஸ்ல எம்எல்ஏ பேரு தான் எல்லா பக்கமும் அடிபடுது. அதிகாரிகளும் எம்எல்ஏ பேரை தான் சொல்றாங்க. சரி எதுக்காக இப்படி வருதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க என்ன சரி. சொன்னீங்க? இது இல்ல நீங்க என்கிட்ட கேட்டீங்களா நீங்க? ஏன் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையா? சொல்லியே சொல்லலையே. சொல்லவே நீங்க இல்லையா? சொல்லணும்மா. சொன்ன நீங்க எம்எல்ஏ கிட்ட பேசிருப்பீங்க, என்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்றீங்களே. சரி, உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல. சரிண்ணா, நான் இனிமே உங்ககிட்ட சொல்ல வேண்டாம். நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேனே. ஏன்னா நான் எம்எல்ஏன்னுட்டு நான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு சொன்னப்ப அவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க, இங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு யார்கிட்ட சொல்றீங்களேம்மா. வேணாலும் கேளுங்க. ஏன்னா கவுன்சிலர் 40,000 ரூபாய் பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த ராஜால இருந்து மோசஸ் அண்ணன் வரைக்கும் சொன்னா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் இப்ப போட்டேன்னா என்ன ஆகும்? கவுன்சிலர் 40,000 ரூபாய் பணம் வாங்கினாரா? சொல்லுங்க. எம்எல்ஏ பணம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. எம்எல்ஏவும் வாங்க மாட்டாங்க, கவுன்சிலரும் வாங்க மாட்டாங்கன்னு இங்க நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாருமா 40,000 வாங்கினாங்க? கவுன்சிலர் வாங்கினாருன்னு சொல்லி ராஜான்றவனும் மோசஸும் சொல்றாங்க. எந்த ராஜா அவரு? அந்த ராஜா நம்பர் அனுப்புறேன், நீங்க போய் விசாரிங்க. எம்எல்ஏ சொல்லிதான் நான் சொன்னேன்னு சொல்றாப்ல ராஜா. நான் எவிடன்ஸ் அனுப்பட்டுமா? எதுக்கு 40,000 வாங்கினாங்களா? யாருக்கு வாங்கினாங்க? அந்த பங்கு கடை வைக்கிறதுக்கு 40,000 ரூபாய் கவுன்சிலர் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. ஆதாரம் கொடுங்கன்னா இப்போ கவுன்சிலர் பண்ணாலும் தப்பு தான். அதுக்கு ஆதாரம் இருந்தா ஆதாரம் கொடுத்தா நியூஸ் அடிக்க போறாங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா ஒருத்தர் மக்கள் பணி செய்யறவர் மேல கலங்க சுமத்துறது தப்பு தானே. அது எம்எல்ஏவா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், யார் மேலையும் இப்படி வந்து குறை சொல்லக்கூடாதுல்ல. இப்ப என்னுடைய எம்எல்ஏவை தப்பா சொல்றாங்க. ஏன் எம்எல்ஏ தப்பு பண்ணாருன்னு எவிடன்ஸ் கொடுப்பான்றேன். கொடுக்குறாங்க எவிடன்ஸ். நான் அப்ப அந்த எவிடன்ஸ் கொடுக்குறப்ப கூட நான் முன்கூட்டி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் இந்த மாதிரி எவிடன்ஸ் வருது, என்னென்ன பண்ணலான்னு கேட்டனா இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்கலையா? உலகமோகன் நியூஸ் பேசுனது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுமா. உலகமோகன் நியூஸ் எனக்கு தெரியாது சரிங்களா? நீங்க சொல்லிதாங்க நான் எம்எல்ஏ பார்க்க வந்தேன். எம்எல்ஏ வந்து பாருங்கன்னு சொன்னது நான் தான். ஆனா நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா இல்ல எம்எல்ஏ கிட்ட ஒன் செகண்ட் நில்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுன்னு பேசுங்க. எம்எல்ஏ கிட்ட வந்து எம்எல்ஏ நீங்க பேசிருக்கீங்க, வாங்க நேரா உங்களுக்கு வாங்க பாக்கணும்னு சொன்னாரு எம்எல்ஏ. நீங்க அன்னைக்கு நீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட வேலை. சரிண்ணா. இப்ப அந்த பங்கடையில எம்எல்ஏ வைக்க சொல்லிதான் கடை வச்சோன்னு ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருந்துச்சு. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட என்னைய வந்து அரசு அதிகாரி மிரட்டினாங்க. நான் மிரட்டுறவன் யாரு என்னன்னு செய்தியோட தெளிவா போடுறேன். எதுக்கு என்னைய மிரட்டணும்? எனக்கு தெரியாதுமா. நான் ஒரு ஆபீஸ்ல உள்ள வேலை செய்யறோம் சரிங்களா? பங்கு கடை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பங்கு கடை எம்எல்ஏ தான் வைக்க சொன்னாருன்றாங்களே. எனக்கு என்னமா தெரியும்? இல்ல எம்எல்ஏ பதவி எவ்வளவு பெரிய பதவி, மக்களுக்கு எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம். இந்த விஷயத்துல எம்எல்ஏ பிறகு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு ஒரு நானும் அந்த தொகுதியோட மக்களாதான் நான் அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகை யாரையா நான் பேசல, ஒரு மக்களாதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன். இப்ப எனக்கு அவர்கிட்ட உதவி கேட்டு உதவி செய்யலன்ட்டு நான் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா? அவர் உதவி செய்யறாரு, செய்யல தூக்கி குப்பையில போடுங்க. ஆனா ஒரு உண்மை செய்தியை நம்ம குடுக்கறோம்ல, அந்த உண்மை செய்திக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? சொல்றது கேளுங்க. ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எம்எல்ஏ பொறுத்தவரையிலும் எதுவா இருந்தாலும்
தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. சரி, இளையராஜாவை நீங்க கேட்டீங்களா? சரிண்ணா, ரெஸ்பான்ஸ் பண்றாருன்றீங்களா? இளையராஜாவை ஏன் கேட்கல? இளையராஜா எப்படி நம்ம எம்எல்ஏ பேரை சொல்லுவாரு? நீங்க இத பத்தி நீங்க எம்எல்ஏ கிட்ட டைரக்டா வந்து பேசணுமா? நீங்க பேசாத முன்னாடியே வந்து நீங்க ஏன் நான் எம்எல்ஏ கிட்ட பேசலன்னு அவர் சொல்ல முடியாது. நான் ரூம்ல உட்காந்து அவர் ரூம்ல சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கு, அத போட்டு பார்க்க சொல்லுங்க. நான் எத்தனை மேட்டர் நான் சொன்னேன்றது அவருக்கு தெரியும். எம்எல்ஏ அண்ணன் கிட்ட ஒரு நீங்களே ஒரு பர்சனலா இருக்கிற ரூம்ல போயிட்டு சிசிடிவி கேமரா போட சொல்றீங்களே, அது இதுவரையும் நாங்க கேமராவே போட்டது இல்ல. அப்ப இல்லைன்னா நான் என்னன்னா பண்றது? ஆனா நான் சொன்னா இல்லையான்றது எம்எல்ஏ அண்ணனுடைய மனசாட்சிக்கு தெரியும். இல்லாதது வந்து இருக்குன்னு சொல்றீங்களே. இல்லையே, நான் என்ன சொன்னேன் நல்லா கவனிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா போட்டு பாருங்க தான் சொன்னேன். இல்லையம்மா, இருந்தா ஏன்னா மக்கள் வர இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறது நல்லது தானே. ஹால்ல மட்டும் தான் இருக்கும் சிசிடிவி. ரூம்ல எப்படிமா பர்சனல் ரூம்ல வந்து எப்படிமா சிசிடிவி? சரி, நான் இப்போ தாசில்தார் ஆபீஸ்ல இப்ப கிராம நத்த வந்து கொடுத்துருக்காங்க பட்டா. அது வந்து பட்டாவாவே வராது. ஆனா அந்த பட்டா வச்சுக்கிட்டு அதிமினி பண்றாங்க. இன்னொன்னு, தானே தீய கொளுத்திட்டு தானே இன்சூரன்ஸ் பணம் வாங்கிட்டு புறம்போக்கு வேலை செஞ்சா ஒருத்தருடைய ரிப்போர்ட் வருது, அவன் என்னை மிரட்டுறான், நீ எங்க வேணாலும் கொடுன்னு. நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன். எல்லா டீட்டெயிலும் சின்னவருக்கு தான் இப்ப நான் அனுப்ப போறேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க? எங்களை மிரட்டி என்ன பண்ண முடியும்? நாங்க செய்தி அளிக்கிறது வந்து மக்களுடைய பணியில இருக்கோம். நீங்க எப்படி சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல கவுன்சிலரோ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதானே எங்க வேலை. இல்லம்மா, யாரு மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்க? சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டுறாரா? அவர் என்ன மிரட்டல. அவர் என்ன மிரட்டினாருன்னா நான் நேரடியா நியூஸ் அடிச்சுட்டு போயிடுவேனே. சரிங்களா? நீங்க வந்து மிரட்டுறாங்க போறாங்கன்னா அதிகாரி இல்ல அதிகாரி எம்எல்ஏ பேரை சொல்லி மிரட்டுறாங்க. எம்எல்ஏ பேரை தான் வச்சு மிரட்டுறாங்களா? நீங்க எல்லாத்தையும் எம்எல்ஏ கோத்துங்க. சரிங்களா? நான் ஏன் கோக்கணும்? எனக்கும் அவருக்கு பர்சனலா என்ன இஷ்யூ? இளையராஜா என்ன மிரட்டின ஆடியோ கொடுக்கட்டுமா? இளையராஜா பேசுன ஆடியோ அனுப்பட்டுமா? அண்ணா, இளையராஜா பேசுன ஆடியோ உங்களுக்கு அனுப்பட்டுமா? அவர் சொல்றாரு எம்எல்ஏ சொன்னதா நாங்க செஞ்சோன்ட்டாரு. இத்தனை நாளா உங்ககிட்ட நான் மரியாதையோட தான் பேசுறேன். ஆனா நான் என்னைக்காவது மரியாதை குறைச்சிக்கிட்டேன் நானு? இல்ல நம்ம வந்து எப்பவுமே நீங்க இல்ல. ஆனா இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு போராடுறோம் தெரியுங்களா? நம்ம எம்எல்ஏ மேல ஒரு கலங்க வராம பாத்துக்கணும். பண்றவன் யாரோ அவன் முகத்தரைய கிளிங்க, அவனை கூப்பிட்டு கண்டிங்கன்னு சொல்லிதான் நான் சொல்றேன். அதுதாங்க நீங்க நேரா வாங்க கேட்றேன் நானு. எம்எல்ஏ வந்து பாக்குறதுல தப்பாயிட போகுது. அண்ணா ஒரே நிமிஷம்ங்க. நான் போன் பண்ணேன், நீங்க வந்தீங்க. ஆமாண்ணா. சரிங்களா? ஓபனா பேசலாம். ஆமாண்ணா. போன் பண்ணோம், நீங்க வந்தீங்க, எம்எல்ஏ பாத்தீங்க, இருக்கிற குறைய சொன்னீங்க, போனீங்க. ஆமாண்ணா. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வந்தீங்க? நான் வரலையே, நான் வேலையா சுத்திக்கிட்டே இருக்கேனே. அக்கா, நீங்க சுத்துறீங்க போறீங்க வரீங்க, அதெல்லாம் வேணாக்கா. இது மாதிரி பிரச்சனை எம்எல்ஏ பேர்ல வருது. சரி, நான் எம்எல்ஏ வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்புறேன், அவரே பாக்கட்டும். அக்கா, வாட்ஸ்அப்க்கு அனுப்புறது பிரச்சனை இல்லக்கா. சரிங்களா? நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, தப்பு இல்லக்கா. இல்லையே, எம்எல்ஏக்கு தான் தெரியுமே என்னைய. நான் ஒரு பேப்பர்ல வேலை செய்யறேன். ரிப்போர்ட்டர் செய்தின்றது ஒரு பேப்பரு, அம்மா எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு பேப்பரு, இன்னொரு பேப்பர்ல நான் மொத்தம் எத்தனை ஃப்ரீலான்சரா வேலை செய்யறேன்னு தெரியாது. இன்னைக்கு நான் நியூஸ் கொடுத்தா பாலிமர் டிவி கூட போடும். அது என்னுடைய தகுதி, அது வேற. ஏன்னா நான் உண்மை செய்தியை கொடுக்கறேன்றதுதான் முக்கியம். நான் வேலை செய்யறதெல்லாம் என்னன்னு எனக்கு நியூஸ் கொடுத்தா வருதா? எல்லாம் வரும்னு, எல்லாம் வரும், எல்லாம் இருக்கு. நான் வந்து இந்த 11 வருஷத்துல கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கனே. இதெல்லாம் எனக்கு அண்ணே ஒண்ணு வேணானே. இளையராஜா அந்த பக்கத்துல கடை வச்சா யாரும் வைக்க கூடாது. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதவங்க நான் இல்ல. வேற எங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா. உங்களை பத்தி எல்லாமே முழுமையா எனக்கு தெரியும். என்னன்னே தெரியும். நான் கஷ்டப்படுறது தெரியுமா? சொல்லுங்க. என்ன பத்தி தெரியும்ன்றீங்களே, நான் கஷ்டப்படுறது தெரியுமா? நீங்க கஷ்டப்படுறது தெரியாது. நீங்க எம்எல்ஏ கிட்ட வந்து காலேஜ் ஃபீஸ் கேட்டது தெரியாது, லேப்டாப் கேட்டது தெரியாது, எல்லாமே உங்களுக்கு தெரியாதா? கேட்டு எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கானே? இருனே கேட்டு என்னைக்காவது நம்ம பொண்ணு நம்ம ஏரியால இருக்க பொண்ணு நீ ஏதாவது ஒரு மனசாட்சியோட எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு இந்த ஏரியாவுல? இங்க பாருங்க, இதுவரையும் நான் உங்களை மரியாதை இல்லாம பேசுறேன். நானும் பேசுனது இல்ல. ஒரே நிமிஷம் சொல்றத கேளுங்க.
நீங்க ஒரு வாட்டி எம்எல்ஏ வந்து பாத்துட்டா கயல்வெளி நான் தான் கயல்வெளின்னு தெரியுமா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்களேன். நீங்க கவுன்சிலர் இது வரைக்கும் 10 வாட்டி நாங்க வந்து எம்எல்ஏ பாத்திருக்கேன். வாய்ப்பே இல்லங்க. நான் 2 வாட்டி தான் உங்களை இட்டுன்னு போய் நான் மீட் பண்ணி இது பண்ணி. நீங்க மீட் பண்ணது நான் பொது மேடையில எத்தனை இடத்துல மீட் பண்ணிருக்கேன்னு அவரை கேளுங்க சாருக்கும் தெரியும். பிரபாகரன் அண்ணன் வந்தப்ப மீட் பண்ணிருக்கேன். அப்புறமா இன்னொரு எம்எல்ஏ வந்தப்ப மீட் பண்ணிருக்கேன். அதான்க்கா உங்களுக்கு வந்து ரெகுலரா மீட் பண்றது எல்லாமே தெரியும்க்கா உங்களுக்கு. சரிங்களா? யாருன்னா நான் ரெகுலரா மீட் பண்றேன். இது எம்எல்ஏ வந்து 2 வாட்டி மீட் பண்ணிக்கிறீங்க. நீங்க பொது மேடையில மீட் பண்ணீங்கன்னா எப்போ மீட் பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டுங்களா? அதையா சொல்லுங்க. ஒரு வாட்டி இளைஞரணி உறுப்பினர் சேர்த்தாங்க. அப்ப வந்து நீங்களும் இன்னொரு லேடிஸும் வந்து மீட் பண்ணீங்க. எல்லாமே டீடைல் அரிசி கொடுத்தோமே அப்ப மீட் பண்ணோமா? அரிசி ஆமாங்கா அரிசி கொடுத்தாரு. மீட் பண்ணீங்களா? அப்ப மீட் பண்ணோமா? நகர்ல மீட் பண்ணீங்களா நீங்க? இதெல்லாம் விடுங்க. எங்க ஏரியாவுல ஒரே சேரின் சகதியுமா அசோசியேஷன்ல இவ்வளவு கலவரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பர்சனலா நான் வந்தேன். ஏன்னா எனக்கு அமைச்சர் முத்துசாமி அண்ணனே டைரக்டா போன் பண்ணி பேசினாரு. அப்ப அந்த செய்தி எடுத்துட்டு கூட நான் எம்எல்ஏ அண்ணன் பேச வந்தேன். நானே நீங்க அக்கா சொல்றது இல்லைங்கக்கா. எம்எல்ஏ பத்தி உங்களுக்கு முழுமையா எல்லாமே தெரியும்னா நீங்க டெஃபினட்டா நீங்க தப்பான நியூஸ் போடுங்க. நான் தப்பான நியூஸ் போடல. நானே இப்பவும் சொல்றேன், ஒரு நியூஸ் வெளியில வருதுன்னா சம்பந்தப்பட்ட இல்லக்கா எம்எல்ஏ பத்தி இதுவரையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ இல்ல இது மாதிரி பணம் வாங்கின வாய்ஸ் ரெக்கார்டோ இல்ல கூட செல்வம் வந்து வாய்ஸ் ரெக்கார்டோ இல்ல எங்க கூட யார் தப்பு பண்றாங்க எல்லாத்தையும் எடுங்க. நாங்களே சொல்றோம்ல, எங்க மேல ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்கன்றேன். தேவையில்ல நம்ம எதுவுமே பேச. சரிண்ணா அண்ணா யாரு சொன்னாங்கன்றத தெளிவா நான் அனுப்புறேன். நீங்களே பாருங்க. நான் செய்தி போடுறது கூட வேணானே. அக்கா ஒரே நிமிஷம்க்கா. 30% சொல்றதெல்லாம் எல்லாமே உண்மையாயிடுமாக்கா? நீங்க இப்போ நான் கூட தான் நீங்க கையில அக்கா நீங்க தப்பு பண்றீங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் ப்ரூஃப் கேப்பலனே. ப்ரூஃப் கேப்பீங்கல்ல? இப்போ நான் ப்ரூஃப் தரேன் தானே சொல்றேன். நம்ம எம்எல்ஏ பெரிய கலங்கப்படுத்த வேணா. நமக்கு இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கலங்கப்படுத்தினா நீங்க அத பத்தி போடுவீங்களா? தப்பு இல்லங்கா அது. அண்ணே நான் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேனே. யார்கிட்ட போட்டீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? நானு ரிப்போர்ட்டர் செய்தியில வரப்போகுதுன்றத எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க, இவ்வளவு நாள் வந்துட்டும் போயிருக்கீங்க. கவுன்சிலர் பத்தி நீங்க போடுறீங்க, அழகா போடுறீங்க. எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். கவுன்சிலரை பத்தி அழகா போடுறேனா? இந்த ரிப்போர்ட் இப்ப வரும் பாருங்க. எம்எல்ஏ பத்தி இன்னும் அழகா போட்டிருக்கேன்னு வரும். நீங்க பாருங்க, அப்ப தெரியும். அமைச்சர் அண்ணனும் எம்எல்ஏ அண்ணனும் கவுன்சிலரும் 3 பேரும் சேர்ந்து மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான பணிகளை செஞ்சிருக்காங்க. அதிகாரிகள் தான் எம்எல்ஏ பேரை அசிங்கப்படுத்துறாங்கன்னு நாங்க அங்கீகாரமா குத்தி வச்சிருக்கோம் அந்த பேப்பர்ல. ரிப்போர்ட்டர்ல வந்து நீங்க பண்றீங்க, நான் உங்க இதுல இருக்கேன், குரூப்ல இருக்கேன். நீங்க பண்றதையும் நான் பாக்குறேன், நான் பண்றதையும் நீங்க பாக்குறீங்க, எம்எல்ஏ பண்றதையும் பாக்குறீங்க. சரிங்களா? அண்ணா நான் அந்த பேப்பர் போடுறப்ப தெரியும். இதே ரிப்போர்ட்டர் செய்தியில எம்எல்ஏ அண்ணன், நம்ம அமைச்சர் அண்ணன், கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்ற இது வந்து வரும் பாருங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க நம்ம எம்எல்ஏக்கு இந்த பொண்ணு எதிர்ப்பா இல்ல, ஆனா ஒரு விஷயம் வரத நமக்கு இன்டிமேட் பண்றா. நாம வந்து அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கணும். ஆனா இங்க பாருங்க, நமக்கு காசுக்காக பேசுற ஆளு நம்ம இல்ல. உதவி வேணும்னா நம்ம கேட்போம். ஏன்னா என் எம்எல்ஏ கிட்ட நான் தான் உதவி கேட்கணும், மத்தவங்க கிட்ட கேட்க முடியாது. உங்க பையனுக்கு வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கணும், பிளஸ் வந்து அது ஃபீ கேட்டீங்க, அது இல்லாம காலேஜ் சேர்க்கணும், நீங்க லேப்டாப் கேட்டீங்க, எல்லாமே கேட்டீங்க. ஆமா கேட்டேன்னா. ஒரு நிமிஷங்க, இது வந்து தொகுதி பெருசுன்னு எம்எல்ஏ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுமா நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. சொன்னாருன்னா நான் இது வரைக்கும் எதுவுமே நான் தேவை. நீங்க பேசிட்டீங்க, அதுக்கப்புறமா அக்கா நீங்க பேச சொல்ல நான் கேட்டேன். சொல்லுண்ணா நான் கேட்கறேன். சொல்லுண்ணா. அதே மாதிரி இப்போ நீங்க அடுத்த வாட்டி நீங்க எம்எல்ஏ வந்து பாக்கலையாக்கா? பாக்காததால நீங்க வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நீங்க இது மாதிரி உலகமகன் பத்தி கேட்டீங்க. அக்கா நீங்க நேரா வாங்க, எது வந்தாலும் எம்எல்ஏ கிட்ட டைரக்டா வந்து பேசுங்கக்கா. நான் யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. ஆமா இதெல்லாம் பொய் காது. இது மாதிரி எது வந்தாலும் டைரக்டா செய்தி எடுத்துட்டு வந்து சொல்லுங்கக்கா. யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. ஆமா அதெல்லாம் வந்து டைரக்டா பேசுங்கக்கா. இப்போ என்கிட்ட பேசுறீங்கல்ல அக்கா, நான் கன்வே பண்ணுவேன்க்கா. ஆமா நான் அதனால தானே நான் உன்னை மதிச்சு சொல்றேன். இருந்தா கூட கைல்வெளி வந்து நேரா வரணும்ல. வரேன்னா நான் எனக்கு என் பையனுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. சரியா?
நான் குடும்பத்துல வீட்ல அது முடியாம இருக்குங்க. உட்கார்ந்துருக்கேன். என் குழந்தை கூட தாங்க ஃபீவர் அதிகமா இருக்கு. இல்ல நான் எல்லாத்தையும் அந்த நம்ம பாரு நான் இல்லக்கா, எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் இல்ல சரிங்களா? ஏதோ இருந்தாலும் நான் வரேன். நான் பாத்துக்கலாம் நீங்க. திங்கட்கிழமை நானு ஏன்னா இப்போ எப்ப இருப்பாரு தெரியல. சொல்லுங்க நான் வந்துட்டு நான் அந்த கிராம நத்தம் இருக்குல்ல அந்த பட்டாவோ ஆமாக்கா அக்கா நீங்களும் எம்எல்ஏவும் டைரக்டா பேசுங்கக்கா. இப்போ சரிண்ணா. தொகுதியில ஒரே நிமிஷம்க்கா எவ்வளவு மீடியாவை பாக்குறாங்க தெரியுமா அண்ணன்? பாக்குறாங்கன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாரையும் பாக்குறாங்க பழகுறாங்கக்கா. நீங்களும் வந்து பழகுறதுன்னா தப்பாயிட போகுது. சரிண்ணா. ஆ? ம். தொகுதியில எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க மீடியா? அண்ணா எல்லா எல்லாம் மீடியாவுக்கும் போட்டுருக்காங்கக்கா. கயல்விழிய நல்லா தெரியும். கயல்விழி ஒரு நியூஸ் அடிச்சா உண்மையா ஆதாரத்தன்மையோட அடிப்பான்னு. எல்லாரும் நியூஸர் தான்க்கா ஆ. சரிங்களா? எல்லாரும் ரிப்போர்ட்டர் தான் சரிங்களா? ம். நீங்க எல்லா நியூஸ் போகதான் செய்யும் சரிங்களா? ம். நான் தப்பு பண்ணிட்டா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ண இல்லையே. மாட்டாங்க. தப்பு நான் பண்ண இப்ப மாட்டாங்க. கூட இருங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன். கேக்குறேன்? அண்ணா இந்த அதான் அதிகாரிகள் நன்மை எம்எல்ஏ பேரை சொல்லக்கூடாதுன்னு. அத ஆஃப் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். நான் வேற ஏதாவது தப்பா சொன்னேன்? எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்க இது மாதிரி அதிகாரி இருந்து இது மாதிரி சொல்றாங்க. எம்எல்ஏ டைரக்டா உங்களை வச்சு போன் பண்ணுவாங்க. ஏன் இது பண்ண மாட்டீங்க நீங்க? ஏன் வர மாட்டீங்க? ஏன் நான் அன்னைக்கே சொன்னேனே நான் பாத்துக்கிறேன்னாரு. அப்படியும் மீறியும் இந்த பாருங்க இப்ப ஒரு விஷயம் கேக்குறோம். தாசில்தார் ஆபீஸ்ல இந்த இதோ சொல்றேன் மேடம் அப்படின்ட்டு விட்டாங்க. நான் அதான் சொன்னேன். சரி சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் எதுவுமே கேட்கல. நான் வந்துட்டேன். அக்கா அக்கா ம். நீங்க ரொம்ப நாள் பழகிருக்கீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. கவுன்சிலரோட எம்எல்ஏ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாண்ணா. பக்கத்திலேயே இருக்காரு சரியா? ஆமாண்ணா. எது வந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசுறதோட எம்எல்ஏ கிட்ட சரிண்ணா நானே வரேனே. எதுக்குண்ணே? நான் வரேனே. எப்ப வாங்க. வரணுமோ நான் அதோ ஒரு 4 நாளா வரேன்.